நான் உடுமலைப்பேட்டையிலிருந்து பேசுகிறேன். என்ன பேசுகிறாராம், சமகால நிகழ்வுகள் நிகழ்ச்சியில் இந்த கேள்விக்கு கொஞ்சம் பதில் சொல்லுங்கள். என்ன கேள்வின்னா, வெள்ளிக்கிழமை ஜும்மாவிற்கு ஒரு பாங்கு தான் நாம் சொல்கிறோம். ஆனால் குர்ஆனில் அல்லாஹ் சொல்லும்போது வெள்ளிக்கிழமை ஜும்மாவுக்கு அழைக்கப்பட்டால் அல்லாஹ்வை வணங்குவதற்காக விரைந்து வாருங்கள் அப்படின்னு சொல்கிறான். அப்போ நாம் இமாம் மெம்பரில் உட்கார்ந்த அப்புறம் பாங்கு சொல்கிறோம். அப்போ விரைந்து வரக்கூடிய நேரம் எது? மக்கள் எல்லாம் வந்து சேருவது எப்படி? அந்த நேரத்தை நாம் கொடுக்கணுமா வேணாமா? இதற்கு எனக்கு விளக்கம் தேவைன்னு கேட்குறாரு. லாஜிக்காக கேட்குறாரு. என்ன கேட்குறாருன்னு கேட்டால், குர்ஆனில் என்ன சொல்லப்படுதுன்னு கேட்டால், பாங்கு சொன்னோன்னு தான் நீங்கள் வரணுங்கிற கடமை உங்களுக்கு வருது. பாங்கு சொல்கிறதுக்கு முன்னாடி பள்ளிவாசலுக்கு புறப்படணுங்கிற சட்டம் உங்களுக்கு இல்லை. அந்த வாசகம் எப்படி இருக்குது? இதா நூதியல் ஸலாத்தி மீ யௌமில் ஜுமாத்தி, ஜும்மா நாளில் தொழுகைக்கு அழைக்கப்படும் என்று சொன்னால் ஃபஸ்அவு இலா திக்ரில்லா, அல்லாவை நினைவு கூற விரையுங்கள். ஜும்மா நாளில் தொழுகைக்கு அழைக்கப்பட்டனா ஜும்மா தொழுகைக்கு தான் அழைக்கப்பட்டால் ஃபஸ்அவு இலா திக்ரில்லா, அல்லாவை நினைவு கூற விரையுங்கள். வதருல் பைஅ, வியாபாரத்தை விட்டு விடுங்கள். அப்போ இதை இந்த எப்போ நமக்கு கடமையாவது? காலையில் வியாபாரம் பண்ணுறோம், 12 மணி 12:30 மணி என்று வியாபாரம் பண்ணிகிட்ருக்குறோம். பாங்கு சொல்கிறாங்க. பாங்கு சொன்னோன்னு தான் எனக்கு அந்த வியாபாரத்தை விடணுங்கிற கட்டளையே வருகிறது. அப்போ பாங்கு சொல்கிற வரை இப்போ தான் புறப்படணும். அதுக்கு முந்தி புறப்படுறது நம்ம விருப்பத்தை சார்ந்தது, சிறப்பை சார்ந்தது. ஒருத்தனுக்கு கட்டாயமாக அந்த கண்டிப்பாக போகணுங்கிற நேரம் எங்கே ஆரம்பிக்குதுன்னு கேட்டால் பாங்கு சொன்ன உடனே தான். அப்போ பாங்கு சொன்ன உடனே நீங்கள் விரையுங்கள் இருக்குல்ல, இப்போ உள்ள நடைமுறையை வச்சு கேட்குறாரு. சுன்னத் ஜமாத்துக்காரங்க சொல்கிறதுல நல்லா இருக்குது, குழப்பம் இல்லை. தௌஹீத் ஆளுக்கு சொல்கிறதுல குழப்பம் இருக்குங்கிறாரு. என்ன குழப்பம் இருக்குது? நம்ம பாங்கு எப்போ சொல்கிறோம்? இமாம் மெம்பரில் ஏறின பிறகு தான் சொல்கிறோம். இமாம் மெம்பரில் ஏறின பிறகு தான் நம்ம பாங்கு சொல்கிறோம். அப்போ இமாம் மெம்பரில் ஏறின பிறகு பாங்கு சொல்லும்போது இப்போ அவர் புறப்படுறாரு, கடையை அடைச்சிட்டு புறப்படுறாரு. அவர் சேர்வதற்குள்ளே இமாமுடைய பயானெலாம் முடிஞ்சு போயிடும். வணங்குதா? பயானம் ஆரம்பிக்கும் போது தான் நீங்கள் பாங்கே சொல்கிறீங்க. அவர் அங்கேருந்து புறப்பட்டு உள்ள செஞ்சு பள்ளிக்குள்ள நுழையும் போது பார்த்திங்கன்னா ஜும்மா தொழுகை ஆரம்பித்து போயிடும். அப்போ இவர் ஒன்றும் கேட்க முடியாது அப்படின்னு வருது. அதே நேரத்தில் இந்த 2 பாங்கு சொல்கிறாங்கல்ல, அதன்படி பார்த்திங்கன்னு சொன்னால் அவங்க ஜும்மாவில் இமாம் மெம்பரில் ஏறும்போது ஒரு பாங்கு சொல்லுவாங்க. அது செகண்ட் பாங்கு. ஃபஸ்ட்டு பாங்கு அதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே சொல்லிடுவாங்க. ஒரு 12:30 மணிக்கு இமாம் மெம்பரில் ஏறுறாருன்னு கேட்டால் ஒரு 12க்கு ஒரு பாங்கை போட்டுருவாங்க, 12:30க்கு ஒரு பாங்கை போடுவாங்க. அப்போ 12 பாங்கை கேட்டவுன்னு அவர் புறப்பட்டார்னு வைங்க. புறப்பட்டு வரும்போது உள்ளே நுழையும் போது கரெக்டாக அந்த 2வது பாங்கு சொல்கிறதே அடைந்து கொள்வார், ஜும்மா உரைகளையும் கேட்பார். அப்படி இருக்கும் பொழுது நம்ம இந்த வசனத்தின்படி 2 பாங்கு ஒரு பாங்கு சொல்வது, அது அந்த நேரத்தில் சொல்வது என்பது அந்த மக்களுக்கு அந்த வசதியை நம்ம கொடுக்கலையே என்று கேட்குறாரு. அவங்கள வர சொல்கிறீங்க, வர சொன்னால் அவங்க பயான் கேட்க முடிய மாட்டேங்குதே அப்படின்னு கேட்குறாரு. அதாவது கேட்குற கேள்வி கரெக்டு, லாஜிக்காக கேட்டிங்கன்னா சரியாக தான் தெரியுது. நம்ம சிந்தித்து பார்த்தோம்னு சொன்னால், ஆமாம் இப்படி தான் அந்த மருவானை சிந்தித்தார். மருவானுடைய ஆட்சி காலத்தில் என்ன செஞ்சார்? அவர் இந்த பெருநாள் தினத்துக்கு என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அந்த உரையுடைய அமைப்பை மாற்றும் போது இதே மாதிரி ரீசன் அவர் சொன்னார். என்ன சொன்னார்? நான் முதல்ல பயான் பண்ணிட்டு தான் நான் தொழுகை நடத்துவேங்கிறாரு. இல்லைங்க, தொழுகைக்கு பிறகு தாங்க பயான் பண்ணணும்னு சொல்லும் பொழுது பண்ணலாம், ஆனால் மக்கள் உட்கார மாட்டேங்கிறாங்களா, அதுக்கு தான் முன்னாடியே பண்ணிட்டேன்னு அவர் சொல்லுவார். இப்போ மக்களை வைக்கிறதுக்காக வேண்டின்னு ஒரு நல்ல நோக்கத்தை அவர் செஞ்சாலும் அது செஞ்ச தப்புன்னு நம்ம சொல்கிறோம். அந்த மாதிரி தான் இது எப்படி இருக்குன்னு கேட்டால், இவர் சொல்கிறது காரணம் கரெக்டாக இருக்குது. என்ன காரணம்? இந்த 2 பாங்கு இருந்தால் கரெக்டாக என்ன செய்கிறவர் பயான் கிடைச்சிரும். 2 பாங்கு ஒரு நடைமுறையில் இருக்குமே. ஆனால் முதல் பாங்கு சொன்னோன்னு ஒரு புறப்படுவார், சேருவார், கரெக்டாக 2வது பாங்கு சொல்லுவாங்க, அதுக்கு பிறகு பயான் ஆரம்பிப்பாங்க, முழு பயானையும் கேட்பார், அதுக்கப்புறம் எல்லாமே அவர் கிடச்சி போயிடும். அப்படி இருக்கும் பொழுது இந்த வாய்ப்பை நம்ம கொடுக்க முடியலையேன்னு கேட்குறாரு. இது அப்படி தனியாக வச்சுட்டு நமக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வழிகாட்டுதல் என்ன? இப்படி நம்ம சிந்திக்கிறோம்ல, இதை விட ரசூலுல்லாஹ் சிந்திச்சிருக்கணும்ல. அவங்க இதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்தாங்களா? கொடுக்கலை. இப்போ ரசூலுல்லாஹ் காலத்தில் இந்த ஒரு பாங்கு என்பது நம்மளாக இதை உண்டாக்கியிருந்தால் நீங்கள் இந்த கேள்வியெலாம் கேட்கலாம். நம்மளாக என்ன செய்கிறோம்? இந்த நேரத்தில் நீங்கள் பாங்கு சொல்லணும் என்பதை நம்மளாக ஒரு ஐடியா பண்ணி
புதுசாக நம்ம உண்டாக்கணும்னு சொன்னால் ஏங்க இப்படி உண்டாக்குறீங்கன்னு நீங்கள் கேட்கலாம். உண்டாக்குறது நம்மளா இல்லை. 912வது ஹதீஸ் புகாரில் இருக்கிறது. கானன் நிதாவு யோமுல் ஜுமாத்தி, ஜும்மாவில் பாங்கு சொல்லுதல் என்பது எப்போன்னு கேட்டால், அவ்வளவு இதா ஜலசல் இமாமும் அலல் மெம்பர், இமாம் மெம்பரில் உட்காரும் பொழுது தான் பாங்கே இருந்தது. பாங்கு இருந்ததே எப்போ தான் இருந்துச்சு? இமாம் மெம்பரில் ஏறி உட்காந்துருவார். உட்கார்ந்தோன்னே அல்லாஹ் அக்பர் சொல்லுவாங்க. அப்போ பாங்கு என்பது அப்போ தான் இருந்தது என்று புகாரில் என்ன இருக்கிறது, ஹதீஸ் இருக்கிறது. உங்களை மாதிரி தான் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு காலத்தில் சிந்திச்சு பார்த்து ஒருத்தர் வரமாட்டேங்கிறாங்க, பாங்கு சொல்லிட்டு பார்த்து பாங்கு சொல்லிட்டு பயானம் ஆரம்பிக்கிறோம், இந்த பாங்கு சத்தை கேட்டுட்டு தான் மக்கள் வர்றாங்கன்னு சொன்னால் அதுக்குள்ளே பயானம் முடிஞ்சு போயிடுதுன்னு நினச்சி உஸ்மான் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால், ஜவுராண்டு ஒரு கடை வீதி இருந்தது, அந்த கடை வீதியில் போய் அங்கே ஒரு அறிவிப்பு கொடுக்க சொன்னார். கிளம்ப தொலைக்கு நேரமாச்சு என்று ஒரு அறிவிப்பு கொடுக்க சொன்னார். அந்த அறிவிப்பின் மூலமாக முன்னாடி வந்துடுவாங்கள்ல, அதை ஏற்படுத்தினார் என்று அதே ஹதீஸிலே வருகிறது. அதனால் அந்த மாதிரி ஒரு அறிவிப்பு செஞ்சார்னு வருது, தவிர பாங்குன்னு ஒரு ஏற்படுத்தலை. இப்போ நம்ம என்ன யோசிக்கணும்னு கேட்டால், இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விஷயத்தை கணக்கில் கொள்ளாமலேயே ரெண்டாவது பாங்கை நம்ம சொல்கிறோம்ல, அந்த ஒரு பாங்கத்தான் உண்டாக்கினார்கள். அதாவது மெம்பரில் ஏறி உட்கார்ந்தவனை சொல்வதை ரெண்டாவது பாங்குங்கிறாங்க அவங்க, அதுதான் முதல் பாங்கு, அதுதான் ஒரே பாங்கு என்று ரசூல்லா ஏற்படுத்தி இருக்கிறாங்க. இப்போ ரசூல்லா இதை கவனிக்கலை. அப்போ நம்ம என்ன வழங்கணும், அந்த ஜும்மாவுக்கு அழைத்தால் புறப்படுங்கள் என்பதை இறுதி கட்டமாக நீங்கள் வச்சுக்கிறணும். பாங்கை எதிர்பார்க்காம புறப்பட்டுருணும். உங்களுக்கு தெரிஞ்சிருக்குல்ல, உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கு, ரெண்டாவது இமாம் மெம்பரில் ஏறினவுன்னு தான் பாங்கு சொல்லுவாங்க. இப்போ நம்ம புறப்பட்டு போனோம்னு சொன்னால் நமக்கு உரை கிடைக்காதுன்னு உங்களுக்கு இப்போ தெரிஞ்சு போச்சுல. காமன் நேரத்துக்கு முந்தி கிளம்புங்க. நீங்கள் பாங்கு சொன்னவுன்னு கிளம்பணுங்கிற கட்டாயம். முன்னாடி கிளம்புறது குற்றமா? அதுக்கு முன்னாடியே தயாரிப்போடு இருக்கிறது சிறந்தது தானே. அப்போ நமக்கு அது ரசூல்லா இப்படி தான் காட்டி தந்துட்டாங்க. நமக்கு அந்த ஜும்மா உரையும் கேட்க வேண்டுமாக இருந்தால் எப்போ பாங்கு சொல்லுவாங்கன்னு நம்ம எதிர்பார்க்காம பாங்குக்கு முன்னாடியே நம்ம போய் என்ன செய்யணும், பள்ளிக்குள்ளே உட்காந்துடணும். இது கடைசியாக கொடுத்த ஒரு டைம், அதுக்கு பிந்தி தாமதமாகக்கூடாது. பாங்கு சொன்னோன்னு நீங்கள் வாங்கன்னு அர்த்தம் என்னம்னு கேட்டால், அதுக்கு பிறகு லேட் பண்ண உங்களுக்கு அனுமதி இல்லைன்னு அர்த்தம். அதுக்கு முந்தி வர்றதுக்கு அனுமதி இல்லைன்னு அர்த்தமா, வரக்கூடாதுன்னு அர்த்தமா? முந்தி வரலாம்ல. அதனால் உங்களுக்கு எல்லாருக்கும் சட்டம் தெரிஞ்சிருக்குது ஒரு பாங்கு தான் என்று. இப்போ நீங்கள் என்ன செய்யணும், உங்களுடைய கடமை, 1 மணிக்கு பாங்கு சொல்கிறாங்கன்னா அந்த பாங்கை நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. அந்த பாங்கு எப்போன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்குது. அவர் பயான் பண்ணும்போது தான் பாங்கு சொல்ல போகிறாங்க. அப்போ நீங்கள் அப்போ கிளம்பி போனீங்கன்னா உங்களுக்கு பயானும் கிடைக்காது, தொழுகை கூட கிடைக்காமல் போயிடும். அப்போ இது உங்களுக்கு தெரிஞ்சு இருக்கிற காரணத்தினால நீங்களே இந்த வசதியை ஏற்படுத்தி கொள்ள வேண்டியது தானே. 1 மணின்னா ஒரு 12:30 எல்லாத்தையும் மூடுங்க கடையெல்லாம். 12:30 கிளம்பி வாங்க. கரெக்டாக முதல் பாங்க அந்த இமாம் மெம்பரில் ஏறும்போதே உங்களுக்கு என்ன செய்யும், பள்ளிக்குள்ளே நீங்கள் இருப்பீங்க. அதை எல்லாத்தையும் முதல்ல வர்ற ஒட்டக நன்மை அந்த நன்மையெல்லாம் கிடைக்கணும்னு இருக்கா இல்லை, சிறப்பித்து சொல்லப்பட்டிருக்குல்ல. அப்போ இமாம் ஏறுற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணாமல் முன்னாடியே வரணும்னு ஆர்வம் மூட்டியிருக்காங்கல்ல. அந்த ஆர்வம் மூட்டுதலை நம்ம கடைப்பிடித்தோம் என்று சொன்னால் இந்த ஒரு சிக்கல் வராது.